என்னோட ஸ்டைலில் சூப்பர் டேஸ்டான சோயா பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமாங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில், பிரியாணி ஸ்பைசஸ், 2 பெரிய வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் மிக்சியில் வந்துட்டு தக்காளி, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதே இது கூட சேர்த்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா, மல்லித்தலையை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஆல்ரெடி நான் சோயாவை சுடு தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை நல்லா புளிஞ்சது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அது கூடவே கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் தயிர் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி வெயிட்டான ஒரு கல் வச்சு அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க. ஒரு 15 நிமிஷத்தில் நம்மளோட சூப்பரான சோயா பிரியாணி ரெடி ஆகுங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக சொல்லுவீங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. இது நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இது கூட தயிர் ரைத்தா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.